கருவுற்ற பிறகு ஒரு பெண் குழந்தை வளர்ச்சி குறைவு காரணமாக அக்கருவை கலைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இஜ்ஹால் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த கருக்கலைப்பு பெரிய தலைப்பு. இது சுருக்கமாக சொல்வதாக இருந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 4 மாதம் சிலருடைய ஆய்வு என்ன சொல்லுது என்றால் 4 மாதத்தில் தான் உயிர் என்ன செய்யுது கிடைக்குது. அதனால் 4 மாதத்திற்கு உள்ள கலைத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் என்ன செய்யலாம், கலைத்து விடலாம்னு சிலர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதாவது 4 மாதத்தில் தான் உயிர் என்ன செய்கிறது ஊதப்படுது. அதுக்கு முன்னால் அது ஒரு இயக்க உயிர் மட்டும்தான் அதில் என்ன செய்யும் இருக்கும். அதாவது அசைவு, இயக்க அசைவு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் என்ன செய்யாது அதில் இருக்காது. அதனால் ஒரு பாதிப்பு கன்ஃபார்ம் இது வந்து கருச்சிதைவு கலைச்சி தான் ஆகணும், உயிர் காப்பத்தென்னா கலைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு மிக தவறான ஒரு கருத்து, ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் 4 மாதம் என்பதில் எல்லாரும் உடன்பாடு இல்லை, எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் உடன்பாடு இல்லை. 42 நாள் என்று சஹீஹ் முஸ்லிமில் தெளிவாக சில அறிவிப்புகள் என்ன செய்து வருது. ஏனென்றா அது போன்று 40 நாளில், அது போன்று 40 நாளில், அது போன்று 40 நாளில், அது போன்று 40 நாள் தான் ஹதீஸில் வருது. மற்ற ஹதீஸில் எப்படி வருது, இந்திரிய துளியாக 40 நாள் இருக்கும். அது போன்ற 40 நாளிலே என்ன செய்யும், அது வந்து லீச் வடிவில் அட்டை வடிவில் இருக்கும். அது போன்ற 40 நாளிலே அது இரத்தக்கட்டியாக இருக்கும். அது போன்ற 40 நாளிலே அது இப்படி என்று தான் என்ன செய்யும் முதுகாவாக இருக்கும், சதை பிண்டமாக இப்படி வருது. இந்த அது போன்ற 40 நாள் என்றது அந்த 40 நாளுக்குள்ளேயா அல்லது இன்னொரு 40 இன்னொரு 40 இன்னொரு 40 என்று சொல்றதா, வருமா இல்லையா? ஒரு கேள்வி ஒன்று என்ன செய்யும் வரும் என்று பார்த்தா மிக தெளிவான அறிவிப்பு இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் சஹீஹ் முஸ்லிம் அப்படின்னு சொன்னால் 42 நாள் என்று வருது. அதில் 42 நாள் இந்த அத்தனை செய்தியுமே வருது. இந்த 42 நாளுக்குள்ளேயே இந்திரிய துளி போய் அது வந்து அட்டை வடிவமாகி அது வந்து கருக்கட்டி அது என்ன சதைப்பிண்டமாகிவிடும் அப்படின்னு வருது 42 நாள். இன்றைக்கு எம்ப்ரியோலஜியில் கருவியலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 42 நாள் அத்தனையும் நடக்குது. இன்றைக்குள்ள நீங்கள் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ எல்லாம் நடந்துருது. நமக்கு சந்தேகம், நம்ம விஞ்ஞான சந்தேகம் பண்ணி நம்ம விஞ்ஞானத்தில் தூரம் தானே, நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருமெண்டா அது அவ்வளோ பெருசாக இல்லையே, வயிறு அவ்வளோ பெருசாக இருக்காது அது அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. அது விஞ்ஞான ரீதியாக இவ்வளோ பக்கமாக இவ்வளோ அளவாக இருந்தாலும் சரி அதுக்குரிய வேலை அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் கரு வளர்ச்சி தான் அதுக்கு பின்னால் என்ன கரு வளர்ந்து கொண்டு போகிறது தான் அங்கே நடக்கும். கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கான்னு தான் அவங்க பார்ப்பாங்க. விளங்கிட்டா, அந்த கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்குதா, ஆரோக்கியமாக இருக்குதா, அதுதான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு முன்னால் இதெல்லாமே என்ன செஞ்சிருது அமீன். எனவே உயிர் ஊதப்படுதல் என்பது இந்த ஹதீஸை வச்சு பார்க்குற நேரத்தில் 42 நாளுக்குள்ளே என்ன செய்யும் உயிர் ஊதப்படும் என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பில் இருக்கு. அப்போ எப்படி நம்ம 4 மாதம் முடிவு எடுக்கிறது? ஸோ எனவே 4 மாதம் என்ற கருத்து இருந்தாலும் 42 நாள் கருத்து மிகவும் வலுவானது. விஞ்ஞானத்தால் மட்டுமல்ல ஹதீஸ் ரீதியாகவும் மிகவும் என்ன வலுவான ஒரு செய்தி. அது சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம் இந்த செய்தியை. அப்ப அந்த ஹதீஸுக்கு இது முரணும் அல்ல. ஏன் அது போன்ற 40 நாளில் அது போன்ற ஃபீ மிஸ்லி தாலிக்னா வரும். அது போன்ற 40 சில அறிஞர்கள் வந்து அது 40 நாளும் அப்படின்னு விளங்கிக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அதை விட இந்த விளக்கம் பொருத்தமான இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் என்ன செய்கிறாங்க ஆதரித்த அமைப்பிலான சில விஷயங்களை என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள், அந்த கருத்தில் இல்லாது விட்டாலும். எனவே கருக்கலைப்பு நடத்துறதாக இருந்தால் இப்போ சொல்லணும், அப்படியே சொல்றதா இருந்தால் 42 நாளைக்குள்ள, அதாவது 1 மாதம் 10-12 நாளைக்குள்ள என்ன செய்யணும் சொல்ல வேண்டியிருக்குது, அப்படியா இல்லையா? இந்த ஒரு இதுக்குள்ள நம்ம வந்து விடுகிறோம். அடுத்த கேள்வி என்ன அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வைத்தியர் வந்து இப்படி கரு என்ன இது வந்து பிரச்சனை ஆகி தாய்க்கு பாதிப்பு பிள்ளைக்கு பாதிப்பு ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. இந்த பாதிப்பின் காரணமாக கலைக்கலாமா என்றதுல ஒரு பொதுவான ஒரு நடைமுறை, ஒரு முஸ்லிம் வைத்தியர்கள் 2 பேர் அந்த சாட்சியை மூலம் கரைக்கிறதா இல்லை. 2வது பொதுவாக வைத்தியத்துறையில் ஒரு ஃபிக்ஹில் என்ன சொல்வார்கள் என்றால் 2 முஸ்லிம் வைத்தியர்கள், நம்பகமான 2 முஸ்லிம் வைத்தியர்கள் சாட்சி சொல்லணும். இல்லைங்களா? நம்பகமான 2, எப்பயும் துறை தேர்ச்சி மிக முக்கியம். துறை தேர்ச்சி உண்டை கூடாது கூடும் அப்படின்னு துறை தேர்ச்சி முக்கியம். ஏன்னா வைத்தியர்களே தான் நிறைய பேர் இருக்கிறான் குரங்கள் இந்த மனுஷன் வந்தான்னு சொல்லி. அதனால் நம்ம அதில் கவனமாகவும் இருக்கணும். அவர் அதை என்ன செய்யணும் என்றால் துறை தேர்ச்சி என்றது மிக முக்கியம். அப்போ 2 முஸ்லிம் வைத்தியர்கள் இந்த கரு என்னது கலைக்கப்பட வேண்டிய சிச்சுவேஷனில் தான் இருக்கி அப்படின்னு சாட்சி சொன்னால் சப்ஜெக்ட் உண்மை நாங்கள் நம்பலாம். அதை சப்ஜெக்ட் உண்மைன்னு என்ன செய்யலாம் நம்பலாம். ஒரு ஸ்கேனிங்லேயே முடிவெடுத்துறப்பட இந்த உண்மையை நம்பலாம். 3வது கட்டம் என்ன,
கலைக்கலாமா இல்லையா என்பதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம். கலைக்கலாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம். நம்ம பார்த்த அளவில் தேடின அளவில் கலைப்பது கூடாது. எப்போ அதை கலைக்கலாம் என்ற இடத்துக்கு வரலாம் என்றால் இந்த தாயுடைய உயிர் நிச்சயமாக போகும் என்றால் மட்டும் என்ன செய்யலாம், கலைக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யலாம், வரலாம். இந்த காலப்பகுதிக்குள்ள, இந்த காலப்பகுதி, இந்த அதாவது கரு 42 என்ற அந்த காலப்பகுதிக்குள்ள நம்ம அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருமாக இருந்தால் தாயுடைய உயிருக்கு இல்லை குழந்தையில கால் போயிடும், மூளை என்ன செய்யும், ஒரு வேற மாதிரி வார மாதிரி தான் இருக்குது. அடுத்தது என்ன, ஹார்ட்டில் ஒரு ஹோல் ஒன்று என்னது, அது எதுவுமே எந்த சர்ஜரி பண்ணியும் சரி வராது, சரிப்படுத்த முடியாது. இந்த மாதிரி சொல்வதற்காக கலைக்க கூடாது. இந்த மாதிரி சொல்வதற்காக கலைக்கக்கூடாது. காரணம், நிஜ வாழ்க்கையில் உண்மையாக பலர் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஒரு சகோதரர் என்னிட பேசணும் சொல்றாரு, இந்த பிள்ளைய தான் கலைங்கன்னு இருக்கிற எல்லா வைத்தியர்களும் சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு இப்போ என்ன 3-4 வயது இருக்கும். அந்த தாய் போராடுற இல்லை கலைச்சிருங்க, இவ்வளோ வைத்தியர்கள் சொல்றாங்க கலைச்சிருக்கேன். அந்த தந்தை சொல்றாரு, என்ற முழு சொத்தை நான் இழக்கிறேன். இந்த குழந்தை அப்படி பிறந்தால் இந்த முழு சொத்தை நான் இழக்கிறேன். இந்த குழந்தைக்காக நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் பாடுபடுறேன். நான் ஒரு நாளும் கலைக்க மாட்டேன். இன்றைக்கு ஆரோக்கியமாக குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கக்கூடிய நல்ல குழந்தையாக இந்த பூமியில் அந்த குழந்தை இருக்குது. நவீன வைத்தியம்தான், நவீன வைத்தியம்தான், அதை நம்ம மறுக்கல. நவீன வைத்தியம் பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுது. ஆனால் அவங்க மனிதர்கள், அவர்களாம் என்ன மனிதர்கள், தவறு விடலாம். உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற நேரத்தில் அதில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆபத்தா இல்லையான்னு பார்ப்போம், பார்ப்போம் மவுத்தாகுதா இல்லையான்னு பார்க்க அங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்கலாது. அந்த விஷயத்தில் மட்டும் உயிருக்கு ஆபத்து அப்படி என்றது உறுதியாக தெரிந்தால் இந்த காலப்பகுதிக்குள்ள என்ன செய்யலாம், நம்ம அப்படி செய்யலாம். அதுக்கு தாண்டி நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எப்பயுமே உயிருக்கு ஆபத்து தான் பிரசவம். அதுக்கு பின்னால் என்ன, பிரசவம் தாயா செய்யாண்டு தான் இருக்கும். அதானே ஒரு போராட்டம் தானே அது. இதுக்கு முன்னால இந்த மாதிரி கட்டத்தில் மட்டும் செய்யலாம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யாமல் இருப்பது தான் மிகவும் சிறந்தது. அல்லாஹு அலம்.